நம்ம சேனல்ல டாப் 13 தமிழ் ஆக்டர்ஸோட பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வொர்ஸ்ட் ஃபிலிம்ஸ்னு 2 வீடியோ போட்டிருப்போம். அந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோவா தமிழ் ஆக்டர்ஸோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவி என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெயம் ரவியோட அண்டர்ரேட்டட் மூவிஸ்னு 3 படங்களை சொல்லலாம். பேராண்மை, பூலோகம் அண்ட் ஆதிபகவன். பேராண்மை தியேட்டர்ல பெரிய பிளாக் பஸ்டர் ஆகலனாலும் ஒரு டீசென்ட்டான ஹிட் பிலிம் தான். சேட்டலைட் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த படத்தோட ஸ்டோரிக்கும் ஜெயம் ரவியோட ஆக்டிங்க்கும் நிறைய அப்ரிசியேஷன் வந்தது. அடுத்து ஆதிபகவனும் ஜெயம் ரவி கரியரோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிலிம். பருத்திவீரனோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் அமீர் எடுத்த படம் தான் ஆதிபகவன். பெரிய ஹைப்ல ரிலீஸ் ஆகி ஸ்கிரீன் பிளே பிளாட்டா இருந்ததால படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. பட் அதுவுமே நல்ல படம் தான். ஜெயம் ரவி 2 ரோல நடிச்சிருப்பாரு. அதுல ஹீரோ கேரக்டரோட போர்ஷன்ஸ் தான் படத்தை கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. பட் வில்லன் கேரக்டர் செம்ம தக்கா இருக்கும். ஜெயம் ரவி கிட்ட இருந்து அப்படி ஒரு ரோல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பேராண்மை, ஆதிபகவன் இந்த 2 படமும் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகலனாலும் எல்லாருக்கும் பரிச்சயமா அட்லீஸ்ட் ஒரு தடவை எல்லாரும் பார்த்த படமா இருக்கும். ஆனா பூலோகம்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் நிறைய பேர் பார்த்திருக்க கூட மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு படம் போஸ்ட்பான் ஆகி லேட்டா ரிலீஸ் ஆனதால தான் இப்படி ஒரு படம் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. பட் ஒர்த்தான படம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சர்பேட்டாக்கு முன்னாடியே பரம்பரை பாக்ஸிங் பத்தி டீடைலா பேசின ஒரு படம். சர்பேட்டால ஆர்யா கேரக்டர் மாதிரி இதுல ஜெயம் ரவி கேரக்டரா இருக்கும். செம்மையா இருக்கும். லோக்கல் சாம்பியன், நேஷனல் சாம்பியன் அண்ட் இன்டர்நேஷனல் சாம்பியன் 3 பேர் கூட பாக்ஸிங் பண்ணுவாரு. அந்த 3 ரோலுமே இம்பாக்ட்ஃபுல்லான ரோல். வெறும் பாக்ஸிங் மட்டுமே காட்டாம அந்த பரம்பரையோட கல்ச்சர், இன்டர்நேஷனல் பாக்ஸிங் ஸ்டைலோட டீடைலிங், பாக்ஸிங் வச்சு கார்பரேட் பண்ற பாலிடிக்ஸ் ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் பிலிம் பூலோகம். யாராவது இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. உண்மையிலே யார் கண்ணுக்கும் தெரியாம போன ஒரு கல்ட் பிலிம் பூலோகம். அடுத்து விஷாலோட அண்டர்ரேட்டட் பிலிம். என் பேர் இந்திரன். செக்யூரிட்டி கெட் அவுட். விஷாலோட மத்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே ஒரு மாதிரி கெத்தான ஆக்ஷன் ரோல் தான் பண்ணிட்டு இருப்பாரு. சொல்ல போனா திமிரு, சண்டைக்கோழி எல்லாம் வந்தப்ப அடுத்த விஜயகாந்தே விஷால் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ விஷால்னாலே எத்தனை பேர் வேணா அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணிட்டாரு. பட் ஒரு சில படத்துல மட்டும் அந்த பேரியரை உடைச்சு அவரை கொஞ்சம் டவுன் பண்ற மாதிரி நடிச்சிருப்பாரு. நான் சிகப்பு மனிதன் அண்ட் பாண்டிநாடு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கொஞ்சம் அவரோட கேரக்டர் வீக்கா தான் இருக்கும். பட் அந்த ரோல்ஸ்மே அவருக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கும். பாண்டிநாடுல அவர் கேரக்டர் கோலையா காமிச்சு விக்ரந்த் கேரக்டர் மாசா காமிச்சிருப்பாங்க. நான் சிகப்பு மனிதன்ல சத்தம் கேட்டாலே தூக்கம் வர மாதிரி ஒரு வீக்கான கேரக்டரா நடிச்சிருப்பாரு. சோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ரிவ்யூ வைஸ் பாசிட்டிவா தான் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அஃபேர், சீட்டிங்னு காமிச்சதால ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட படம் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. பட் ஒரே அடிக்காத ஸ்கிரீன் பிளே, விஷால் கேரக்டரோட ரைட்டிங், அவரோட ஆக்டிங்னு ஒர்த்தான மூவி. சின்ன சின்ன மிஸ்டேக்னால அண்டர்ரேட்டட் ஆயிடுச்சு. தட்டி கேட்கணும். நெக்ஸ்ட் விஜய் சேதுபதியோட அண்டர்ரேட்டட் பிலிம். பண்ணையாரும் பத்மினியும், ஆண்டவன் கட்டளை, கடைசி விவசாயி, சீதா காதி, காதலும் கடந்து போகும், தர்மதுரைன்னு விஜய்ஸோட அண்டர்ரேட்டட் பிலிம்ஸ் அடிக்கிட்டே போகலாம். இதுல மோஸ்ட் அண்டர்ரேட்டட்னா கடைசி விவசாயி தான். பட் அதை விஜய் சேதுபதி படம்னு சொல்லிட முடியாது. நல்லாண்டிங்கிற ஒரு தாத்தா தான் அந்த படத்தோட மெயின் ஹீரோ. விஜய் சேதுபதி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. சோ இந்த படத்தோட கிரெடிட் அவருக்கு தான் போகும். சோ மீதி இருக்க படத்துல ஒரு பெஸ்ட் அண்டர்ரேட்டட் பிலிம் சூஸ் பண்ணணும்னா நான் ஆண்டவன் கட்டளை தான் சொல்லுவேன். இந்த படத்துல ஆக்ஷனை தவிர எல்லா ஜானருமே இருக்கும். குட் ஃபீலிங், எமோஷன், லவ், முக்கியமா காமெடி சீன்ஸ். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதி படத்துல நான் அதிகமா என்ஜாய் பண்ணி பார்த்த காமெடி சீன்ஸ் இந்த படம் தான். தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசினா பிரச்சனை. அதனாலதான் நானும் காந்தியும் லண்டன் போறோம். விஜய் சேதுபதி, யோகி பாபு, அப்புறம் ஒரு இலங்கை தமிழர், இவங்க 3 பேரும் ஃபேக் விசால ஃபாரின் போலாம் ட்ரை பண்ணுவாங்க. இந்த 3 கேரக்டரை வச்சு டைரக்டர் சோஷியல் அவேர்னஸ் மெசேஜஸ் நிறைய சொல்லியிருப்பாரு. இலங்கை தமிழரை அரெஸ்ட் பண்ணிட்டு போற சீன், யோகி பாபுவை ஃபாரின்ல எப்படி ட்ரீட் பண்ணாங்கிற சீன், சென்னையில ஹவுஸ் ஓனர்ஸ் எப்படி ஊர்க்காரங்களை ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு காட்டின சீன், நிறைய நம்மள திங்க் பண்ண வைக்கிற மாதிரி சீன்ஸ் இந்த படத்துல இருக்கும். விஜய் சேதுபதி கரியர்ல ஒரு மஸ்ட் வாட்ச் பிலிம்னு நான் இந்த படத்தை சொல்லுவேன். நாங்களா இருக்க இடம்லாம் இங்க வரல, ஊர்ல ராஜா மாதிரி வாழ்றீங்க. பிச்சைக்கார பசங்க பொறுக்கிட்டு போங்க. அடுத்து சிவகார்த்திகேயனோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிலிம். ஆபீசர் கேட்க மாட்டான், அத்தாரிட்டியும் கேட்காது. ஆனா ஒர்க்கர் நான் கேட்பேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரெமோ, ரஜினி முருகன் மாதிரி காமெடி படங்கள் மட்டுமே நடிச்சுட்டு திடீர்னு வேலைக்காரன் மாதிரி ஒரு சீரியஸான படம் நடிச்சும் போது ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டா ரீச் ஆகல. தனி ஒருவனுக்கு அடுத்த படமா மோகன் ராஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படம் மாதிரியே இந்த படத்துலயும் ஹீரோ வர்சஸ் வில்லன் கான்செப்ட் தான். பட் இதுல ஒர்க்கர்ஸ் வர்சஸ் முதலாளிக்கு நடுவில் இருக்க கிளாஸா காமிச்சிருப்பாரு. இந்த ஃபுல் படமே மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பத்தின அவேர்னஸ் சொல்லலாம். நிறைய சீன்ஸ் செதுக்கலா இருக்கும். முக்கியமா ஃபகத்தோட கேரக்டர், அவரோட வாய்ஸ், அப்புறம் அவர் பேசுற டயலாக்ஸ் தான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட். நிலாவை காட்டி அம்மா சோறு ஊட்டுறதுல இருந்து
என் பணத்தை ஒழுங்கா புதடான்னு புதைக்கிறவன் கிட்ட சொல்றது ஒரு விதமா இருக்கு. கண்டென்ட், ஸ்கிரீன் பிளே, டயலாக், சோஷியல் மெசேஜ்னு எல்லாமே பக்காவா இருக்க ஒரு படம். காமெடி படங்கள் மட்டும் நடிச்சுட்டு எஸ்கே இந்த படத்துல நடிச்சதுதான் இந்த படத்தோட ஒரே மைனஸ். வழக்கம் போல மோகன் ராஜா அவர் தம்பி ஜெயம் ரவி வச்சே இந்த படத்தை எடுத்திருந்தா ஆடியன்ஸ் கிட்ட இனிமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இல்லனா இப்போ காமெடி படங்கள்லாம் விட்டுட்டு எஸ்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் வேலைக்காரன் டைம்ல அவரோட அதிகபட்ச ஆக்டிங்னா எங்களெல்லாம் முடியாதா கோச், நாங்களாம் அவ்வளவுதானா அப்படின்னு ஒர்க்கே ஆகாத எமோஷனல் டெம்ப்ளேட் வச்சு ஓட்டிட்டு இருப்பாரு. என் வேலைக்காரன் படத்திலே ஃபகத்தோட ஆக்டிங் மிரட்டலா இருக்கும். பட் எஸ்கே எமோஷனலா பேசும்போது, மோட்டிவேஷனலா பேசும்போதெல்லாம் ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி கிளியரா தெரியும். இப்படி செத்ததுக்கு அப்புறம் நாங்க யாரும் கொலகாரன் இல்ல, உழைப்ப மட்டுமே நம்புற வேலைக்காரன் காம்பவுண்டா. ஆனா அந்த சோன்ல தாண்டி இப்ப எஸ்கே நல்லாவே டெவலப் ஆயிட்டாரு. இப்ப இருக்கிற ஃபார்முக்கு வேலைக்காரன் படம் பண்ணிருந்தா கண்டிப்பா பெரிய ஹிட் ஆயிருக்கும். அப்போ ஃபகத்தும் கோலிவுட் ஒரு நியூ கமர் தான். ஆனா இன்னைக்கு இந்தியாலே பெரிய ஸ்டார். எஸ்கே வெர்சஸ் ஃபகத் கிளாஷ்கே இந்த படம் நிறைய பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிருக்கும். நான் எங்களை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு காரணமே சொல்லியே சார். அடுத்து கார்த்தியோட அண்டர்ரேட்டட் ஃபிலிம். கார்த்தியோட மிகப்பெரிய பலமே அவர் சூஸ் பண்ற கதைகள் தான். சினிமா பத்தின எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் இருக்க ஒரு ஆக்டர். அவரோட ஆவரேஜ் அண்ட் ஃபிளாப் படங்களுக்கு கூட நிறைய ரிப்பீட் வேல்யூ இருக்கும். முக்கியமா சகுனி, ஆளின் அழகுராஜா, காஷ்மீரா மாதிரி படங்கள்லாம் தியேட்டர்ல அந்த அளவுக்கு ஓடலனாலும் டிவில எத்தனை வாட்டி வேணா போட்டு பார்க்கலாம், போரே அடிக்காத படங்கள். அதை அவரோட ஃபர்ஸ்ட் 5 படத்திலே ப்ரூவ் பண்ணிருப்பாரு. பருத்தி வீரன், 1001, பையா, நான் மகாநல அண்ட் சிறுத்தை. இதுல பருத்தி வீரன், பையா அண்ட் சிறுத்தை மூணுமே பிளாக் பஸ்டர் தான். தியேட்டரிகளாவும் சரி, ஆஃப்டர் ரிலீஸும் சரி. 1001 தியேட்டர்ல ஃபிளாப், ஆனா இப்போ தமிழ் சினிமாவோட பெஸ்ட் ஃபிலிம்ங்கிற அளவுக்கு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. பட் தியேட்டர்ல ஒரு அளவுக்கு டீசென்ட்டா ஹிட் ஆகி இன்னுமே அண்டர்ரேட்டடா இருக்க ஒரு கார்த்தி படம் தான். சிறுத்தை, மெட்ராஸ், கைதி மாதிரி படங்களை விட நான் அதிகமா பார்த்த ஒரு கார்த்தி படம் நான் மகாநல்ல. அந்த டைட்டிலுக்கான ஜஸ்டிபிகேஷனை பக்காவா கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கார்த்தி கேரக்டர் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா, எல்லாத்தையும் பாசிட்டிவா அப்ரோச் பண்ற ஒரு யூனிக்கான கேரக்டரா காட்டியிருப்பாங்க. மெய்யழகன்ல வர்ற கார்த்தி சிட்டில இருந்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு இன்னசென்ட்டா இருந்திருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு காஜல் லவ் பண்ணக்கூடாதுன்னு மிரட்ட வந்த ரவுடியவே பேசி ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாரு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த நாயன் படத்தை வர கமலாசன் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே மகானா இருக்க கார்த்தி அவர் அப்பாவை கொலை பண்ணவங்களை யாருன்னு தேடி கண்டுபிடிக்கும் போது நான் மகான் அல்ல அப்படின்னு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்பாரு. அதுதான் இந்த படத்தோட டைட்டில். பட் இந்த படத்தை எப்ப நினைச்சாலும் மைண்டுக்கு ஞாபகம் வருது கிளைமேக்ஸ் ஃபைட்டும் அதுக்கு யுவன் போட்டிருக்க பிஜிஎம் தான். நெக்ஸ்ட் தனுஷோட அண்டர்ரேட்டட் ஃபிலிம். தனுஷோட மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம்ஸ்க்கு நல்ல ரெகக்னேஷன் தியேட்டர்லயே கிடைச்சிரும். ஏன்னா அவரு எல்லாருக்குமான ஒரு ஆக்டர். கமர்ஷியல் ஃபேன்ஸும் சரி, கிளாஸ் படங்கள் பாக்குற ஃபேன்ஸும் சரி அவர் படத்தை சீக்கிரமா போய் பார்த்துருவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டயும் இந்த படத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குற ஒரு மினிமம் கேரண்டி ஆக்டர் தனுஷ். ஸோ அவர் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அதுக்கு அண்டர்ரேட்டட் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. தியேட்டர்லயே ஹிட்டா ஃபிளாப்பா இல்லையான்னு கரெக்டா டிசைட் ஆயிரும். பட் அவரோட அண்ணன் செல்வராகவன் படங்களை தவிர காதல் கொண்டேன் ஹிட்டுக்கு அப்புறம் செல்வா தனுஷ் காம்போட ரிலீஸ் ஆன எந்த படமுமே தியேட்டரிக்கலா பெரிய சக்சஸ் ஆகல. புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, நானே வருவேன், இது மூணுல புதுப்பேட்டை அண்ட் மயக்கம் என்ன இது ரெண்டுமே அண்டர்ரேட்டட் ஃபிலிம் தான். புதுப்பேட்டைக்கு ரிலீஸ் ஆகி ஒரு 2 to 3 இயர்ஸ்லயே கல் ஸ்டேட்டஸே கிடைச்சிருச்சு. சோ மயக்கம் என்ன தான் தனுஷ் கரியரோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம். சரி, நான் இவ்வளவு அழகாவா இருக்கேன்? டேய், இந்த மிஷின்ல நீ எதுவோ பண்ணிட்ட. ஐயே, போட்டோகிராஃபி ஆம்பிஷன் இருக்க ஒரு யங்ஸ்டர் லைஃப்ல வர்ற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இந்த படம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவே நிறைய புக்ஸ்லாம் ஃபேமஸா இருக்கும். அதுல ஒரு 10 புக்ஸை சேர்த்து படிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் இந்த படம் கொடுக்கும். இந்த படம் பார்க்காமயே இந்த படத்துல வர சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இது ஒரு லவ் ஃபிலிம் இல்ல லவ் ஃபெயிலியர் ஃபிலிம்னு நிறைய பேர் இந்த படத்தை அவாய்ட் பண்ணிருப்பீங்க. பட் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது வெறும் லவ் ஃபிலிம் இல்ல, இந்த படத்துக்குள்ள எவ்வளவு மேஜிக் இருக்குன்னு. முக்கியமா கிளைமேக்ஸ் போர்ஷன். Karthik Swaminathan from India. சஷாங்க் ரெடம்ஷன், இன்டு தி வைல்ட், பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் ரேஞ்சில் இருக்க வேண்டிய ஒரு தமிழ் படம். பட் அண்டர்ரேட்டட் ஆயிடுச்சு. அப்புறம் தனுஷ் ஃபேன்ஸ்க்கு மேபி புதுப்பேட்டை, மயக்கம் என்ன இல்லாம இன்னொரு படம் அண்டர்ரேட்டடா தெரியும், ஜெகமே தந்திரம். அது நல்ல படம் தான். ஆனா எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அந்த படத்துல ஸ்கிரீன் பிளே இருக்காது. டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆன படம். ஹீரோக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் ஆடியன்ஸை ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சதே ஜெகமே தந்திரம்ல இருந்து தான். ஜெகமே தந்திரம், ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ், இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரெட்ரோ, இந்த 3 படத்தோட பேஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியே சேமா தான் இருக்கும். 3 படத்திலயும் ஒரு குறிப்பிட்ட மக்களை ஹீரோ காப்பாத்துற மாதிரி கதை இருக்கும். ஜெகமே தந்திரம்ல பிரிட்டிஷ்காரன் இருந்து இலங்கை மக்களை காப்பாத்துறது, ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து ட்ரைபல் மக்களை காப்பாத்துறது, ரெட்ரோல ஒரு வயலண்ட் கல்ட் குரூப் கிட்ட இருந்து இன்னொரு குரூப் ஆஃப் மக்களை காப்பாத்துறது. இவங்களை எல்லாம் காப்பாத்துற ஆள் கேங்ஸ்டரா இருப்பாரு. இந்த மாதிரி 3 படத்துக்குள்ளயுமே நிறைய ரிசம்பிளன்ஸை பார்க்கலாம். சொல்லப்போனா ஒரே ஒரு பேஸ் லைனை வச்சுட்டு 3 படத்தோட கதையை மாத்தி மாத்தி ஓட்டிட்டாரு. ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபிலிம், எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஜெகமே தந்திரம், ரெட்ரோ இது எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகிற படம் இல்ல. அவங்களோட ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ் அண்ட் சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகிற படமா தான் எடுத்திருப்பாரு.
ஏன் சில ரஜினி ஃபேன்ஸ்க்கு கூட ஜெயிலரை விட பேட்டை தான் ஃபேவரட்னு சொல்லுவாங்க. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி படம் எடுக்கிறதுல கெத்து தான். ஆனா அந்த பர்டிகுலர் ஃபேண்டம் தவிர மற்ற ஆடியன்ஸ்க்கு அந்த படம் கண்டிப்பா ஸ்லோவா ஃபிளாஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ நான் தனுஷோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிமா மயக்கம் என்ன படத்தை சொல்றேன். நெக்ஸ்ட் எஸ்டிஆரோட அண்டர்ரேட்டட் ஃபிலிம் அல்லு அர்ஜுன் நடிச்ச வேடம் படத்தோட ரீமேக் தான் வானம். அதே டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருப்பாரு. ரீமேக் படங்கள்ல தளபதிக்கு கில்லி, சூப்பர் ஸ்டாருக்கு சந்திரமுகி, ஏகேக்கு பில்லா அமைஞ்ச மாதிரி சிம்புக்கு அமைஞ்ச படம் வானம். இந்த படத்தோட கதையே சூப்பரா இருக்கும். படத்துல 5 கேரக்டர்ஸோட ஸ்டோரி தான் மெயினா காமிச்சிருப்பாங்க. அவங்க 5 பேர் லைஃப்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கனெக்ட் ஆகும். அந்த பையன் என்னமா கணக்கு போட்டான் தெரியுமா? போட்டு நல்லா படிக்கட்டும். இந்த மாதிரி 5 பேர் லைஃப்ல நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸை வச்சு ஹியூமனிட்டி பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாரு டைரக்டர். முக்கியமா சிம்புவோட ஸ்டோரி. லவ் பண்ற பொண்ணு கூட பார்ட்டிக்கு போகணும்னு ஒரு தாத்தாட்ட இருந்து பணத்தை தேடிட்டு வந்திருப்பாரு. அப்போ அந்த தாத்தா காலை பிடிச்சிட்டு அழுகும் போது சிம்புவோட ஆக்டிங் தாறுமாறா இருக்கும். படம் தியேட்டர்ல டீசென்டான ஹிட் தான். பட் எஸ்டிஆர் படங்கள்லே பயங்கரமா கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு படம் வானம். நெக்ஸ்ட் சூர்யாவோட அண்டர்ரேட்டட் ஃபிலிம் நான் ஆல் டைம் அண்டர்ரேட்டட் லிஸ்ட்ல வச்சிருப்பேன். இந்த படத்தை ஃபிளாப்னு சொல்லிட முடியாது. டைரக்டர் தெலுங்குங்கிறதால தெலுங்குல நல்ல ஓப்பனிங். தெலுங்கு ஆடியன்ஸ்னால போட்ட பட்ஜெட் அண்ட் ப்ரமோஷன் காஸ்ட்ல எல்லாம் 24 சேவ் பண்ணிடுச்சு. பட் பெரிய லாபமான்னு கேட்டா இல்ல. இந்த படத்துல மைனஸா இருக்க விஷயம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அப்புறம் ஆமா வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு சூர்யா சொல்ற டயலாக்ஸ் ஆடியன்ஸை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிடுச்சு. இது ரெண்டை தவிர இந்த படத்துல வேற எந்த மைனஸும் இல்ல. சைஃபை ஜானருக்கே ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டிய படம். பட் சின்ன சின்ன மிஸ்டேக்னால அண்டர்ரேட்டட் ஆயிடுச்சு. இப்போ உட்காந்து படம் பார்க்கும்போது இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்மள நிறைய சர்ப்ரைஸ் பண்ணோம். சூர்யா நடிச்ச 3 கேரக்டர்லயுமே நல்ல டிஃபரன்ஸ் காமிச்சு 3 பேர் வேற வேற ஆக்டர்ங்கிற ஃபீலே நமக்கு கொடுத்திருப்பாரு. கமர்ஷியல் சீன்ஸும் இந்த படத்துல கரெக்டா இருக்கும். கிளாஸ் சீன்ஸும் கரெக்டா இருக்கும். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு யூனிக்கான இன்டர்வல். படம் ஸ்லோவா போயிட்டே இருக்கும். திடீர்னு ஹீரோ கையை வில்லன் வெட்டுற மாதிரி ஒரு சீன். தியேட்டர்ல இருக்க மொத்த ஆடியன்ஸும் மிரண்டு போய் பார்த்த ஒரு மூமெண்ட். அடுத்து சியான் விக்ரமோட அண்டர்ரேட்டட் ஃபிலிம். விக்ரம் கரியர்ல செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்க வேண்டிய படம்னு நான் 3 சொல்லுவேன். ராவணன், மகான் அண்ட் தங்கலான். தூள் சாமிக்கு அப்புறம் விக்ரமோட ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம் வீரதீர சூரன் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் என்ன கேட்டா வீரதீர சூரனே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் தான். விக்ரமோட அந்த ஆரா அண்ட் கெத்த ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு படம் ரீசெண்டா வந்திருக்குன்னா அது மகான் தான். விக்ரமோட அந்த காந்திங்கிற கேரக்டர் ஆர்கே வெயிட்டா இருக்கும். ஒரு சீன்ல அவமானப்பட்டு போயிட்டு திருப்பி கம்பேக் கொடுப்பாரு. அந்த சீன்ல கண்டிப்பா பழைய விக்ரமோட ஆராவை நம்ம பார்க்கலாம். ஸோ மகான் விக்ரம் நடிச்ச கமர்ஷியல் படங்கள்ல அண்டர்ரேட்டட் படம். பட் மீதி இருக்க 2 படங்கள் ராவணன் அண்ட் தங்கலான் கோலிவுட்டோட ஆல் டைம் அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ஸ். ராவணன்மே நான் டாப் 10 அண்டர்ரேட்டட் லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல வச்சிருப்பேன். பட் அந்த டைம்ல தங்கலான் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் மட்டும் ஆகியிருந்தா ராவணனுக்கு மேலேயே நான் தங்கலான் படத்தை வச்சிருந்திருப்பேன். சினிமாவுக்காக ரத்த சிந்திருக்கேன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலே ஒரு ஆக்டர் கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி நடிச்ச படம் தங்கலான். விக்ரம் மட்டும் இல்ல, அந்த படத்துல தங்கம் தோன்ற போர்ஷன்ல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருப்பாங்க. ஸ்டோரியுமே நல்லா தான் இருக்கும். ஒரு ஹிஸ்டாரிக் அட்வென்ச்சர் ஜானர்ல இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதே ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டா ரீச் ஆகாது. அதை ஃபாஸ்டா என்கேஜிங்கா காட்டணும்னு ரஞ்சித் இந்த படத்துல நிறைய ஃபேண்டசி எல்லாம் காமிச்சிருப்பாரு. பட் அதுவே படத்துக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. விக்ரம் அண்ட் தங்கலான் டீமோட ஹார்ட் ஒர்க், படத்தோட ஸ்டோரி, காஸ்டியூம், டயலாக்ஸ், விஷுவல்ஸ்னு எல்லாமே கரெக்டா அமைஞ்ச ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜானர்ல இன்னொரு படம் வந்து அது காட்டு மொக்கையானதான் தங்கலானோட ஒர்த் என்னன்னு தெரியும். சோ விக்ரமோட ஆல் டைம் அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ஸ் ராவணன், மகான் அண்ட் தங்கலான். இதுல ராவணன், மகானுக்கு ஓரளவுக்கு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. பட் தங்கலான் டக்குன்னு ரிலீஸ் ஆகி காணா போயிடுச்சு. சோ தங்கலான் தான் சியான் விக்ரமோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம். நெக்ஸ்ட் ஏகேவோட அண்டர்ரேட்டட் ஃபிலிம். அஜித் படங்கள்ல அண்டர்ரேட்டட் மூவிஸே ரொம்ப கம்மி தான். ஏன்னா படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலே அஜித் ஃபேன்ஸ் அதை ஹிட் ஆகிடுவாங்க. ஸோ ஏகே ஃபிலிம்ஸை ஹிட் ஃபிளாப்னு ஈஸியா பிரிச்சிடலாம். இந்த மிட் அப்படிங்கிறதே ரொம்ப ரேர் தான். அந்த ரேர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு படம் விடாமுயற்சி, அதை மிட் ஃபிலிம்னு சொல்லலாம். பட் அண்டர்ரேட்டட்னு சொல்லிட முடியாது. இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் பிரேக் டவுன் விடவே மகிழ் இந்த படத்தை ஸ்லோவான ஸ்கிரீன் பிளேல தான் காமிச்சிருப்பாரு. ஸோ விடாமுயற்சி விட ஏகே கரியர்ல அண்டர்ரேட்டட் ஃபிலிம் ஒன்று இருக்கு. இந்த படம் யாருக்கு எப்படியோ நான் அதிகமா பார்த்து வைப் பண்ண ஒரு படம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் போரே அடிக்காத ஒரு மஜாவான படம் சொல்லலாம்.
பில்லா 2 ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்குமே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இயர்ல தான் மங்காத்தா ரிலீஸ் ஆயிருந்தது. அப்புறம் பில்லா 1ஓட இம்பாக்டும் இந்த படத்துல இருந்தது. ஸோ பில்லா மங்காத்தாலாம் மைண்ட்ல வச்சுட்டு அந்த ஹைப்ல போய் பார்க்கும்போது படம் கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி தெரிஞ்சது. பில்லா அண்ட் மங்காத்தால அஜித் கிட்ட இருக்க எனர்ஜி, அந்த கேரக்டர்ல இருக்க ஸ்டைலிஷ் ஃபன் ஆட்டிடியூட்லாம் பில்லா 2ல இருக்க அஜித் கிட்ட இருக்காது. அஜித் ரொம்பவே ஷட்டிலான ரோல் பண்ணிருப்பாரு. டக்குன்னு ஏகே ரொம்ப சீரியஸா பார்த்தது தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகல. பட் இப்போ ரீவாட்ச போட்டு பாருங்க, படம் நின்னு பேசும். இந்தியன் சினிமால ப்ரீக்வல் மூவிஸே ரொம்ப கம்மி தான். பில்லா கேங்ஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற ஸ்டோரி தான் பில்லா 1. இந்த கதையை அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார்லாம் 90ஸ்ல நடிச்சிருப்பாங்க. அதை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாடர்னா ரீமேக் பண்ணி அஜித் நடிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு எபிக் கேரக்டர் பில்லா. அந்த பில்லாவோட பாஸ்ட் அவர் எப்படி கேங்ஸ்டர் ஆனாரு அப்படிங்கிற கதை தான் பில்லா 2. இந்த படத்துல இருக்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் டயலாக்ஸ். அப்பாசி உட்காந்து வேலை வாங்குறவனுக்கும் தான் உயிரை பணையம் வச்சு வேலை செய்யறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. சோ பில்லா 2 தான் அஜித் கரியரோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம். இந்த படம் ஃபேவரட்னு சொல்றவங்களே ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அப்படி யாராவது என்ன மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பில்லா பழகுனா உயிரை கொடுப்பான். பவிச்சுக்கிட்ட உயிர் எடுத்துருவிய அவசியம்னா டேவிட் செய்வான். அடுத்து சூப்பர் ஸ்டாரோட அண்டர்ரேட்டட் ஃபிலிம். சூப்பர் ஸ்டாரோட படங்கள் ஆவரேஜா இருந்தா கூட தியேட்டர்லயே ஓரளவுக்கு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிடும். 2000க்கு முன்னாடி வரைக்கும். ஆஃப்டர் 2000 ரெண்டு படம் தியேட்டர்லயே அடி வாங்கிச்சுன்னு சொல்லலாம். ஒன்னு பாபா, இன்னொன்னு காலா. பாபா தியேட்டர் ஃபிளாப் தான், ஆனா சேட்டலைட் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபேன் ஃபேவரட்டான படம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் போரே அடிக்காத படம். சோ பாபா படத்துக்கான ரெகக்னிஷன் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. ஆனா இன்னும் ரெகக்னிஷன் பண்ணப்படாத ஒரு கல்ட் ஃபிலிம் தான் சூப்பர் ஸ்டாரோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம் காலா. காலானா கருப்பு. பாரஞ்சித் சூப்பர் ஸ்டார் காம்போட ரிலீஸ் ஆன ரெண்டாவது படம் காலா. கபாலி பயங்கரமான ஹைப்ல ரிலீஸ் ஆன படம். ரிலீஸ்க்கு முன்னாடி வர இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய சென்சேஷனா இருந்த படம் கபாலி. பட் ஆஃப்டர் ரிலீஸ் ஸ்கிரீன் பிளே சொதப்பலனால படம் மிஸ் ஆயிடுச்சு. ரிவ்யூ வைஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வேற லெவல் கலெக்ஷன் தான். கபாலியோட ரிவ்யூஸ்னால சூப்பர் ஸ்டார் ரஞ்சித் காம்போ மேலேயே ஆடியன்ஸ்க்கு ஒரு டவுட் இருந்தது. கபாலியை பார்த்த பார்வையிலே காலாவை பார்த்ததால தான் இந்த படம் ஆவரேஜ் ரிசல்ட் வாங்கிடுச்சு. கபாலில ஃபன் என்டர்டைன்மெண்ட்லாம் இல்லாம ஸ்டோரியே ஒரு மாதிரி டிராகா இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லா பொண்டாட்டி தேடியே சுத்திட்டு இருப்பாரு. லவ் போர்ஷன்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ரஜினியே ஏஜ்டா போரிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த படத்துல வந்த எல்லா நெகட்டிவ்ஸையும் அனலைஸ் பண்ணி அந்த போர்ஷன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா காமிச்சு ரஞ்சித் காலா எடுத்திருப்பாரு. 90ஸ்ல நம்ம பார்த்த ரஜினியோட அந்த காமெடி ஜோனை காலா படத்துல பார்க்கலாம். கபாலி லவ் போர்ஷன் போரிங்கா இருக்குன்னு ரிவ்யூ வந்ததால காலால சூப்பர் ஸ்டாருக்கும் ஈஸ்வரி ராவுக்கும் இருக்கிற சீன்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா எழுதிருப்பாரு ரஞ்சித். இன்டர்வல் சீன்ஸ், ரெயின் ஃபைட் சீன், அப்புறம் கிளைமேக்ஸ் சீன்ல வர ரஜினியோட கம்பேக்னு ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் ஃபிலிம். படத்தை டீகோட் பண்ற அளவுக்கு நிறைய பாலிடிக்ஸும் உள்ள வச்சிருப்பாரு ரஞ்சித். ஆஃப்டர் இந்திரன், பேட்டை கம்பேக் ஃபிலிம், ஜெயிலர் கம்பேக் ஃபிலிம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் என்ன கேட்டா காலா பேட்டை ஜெயிலருக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாத படம். நீலம் எங்கள் உரிமை. அடுத்து தளபதி விஜயோட அண்டர்ரேட்டட் ஃபிலிம். தளபதி விஜய் கரியர்ல 3 அண்டர்ரேட்டட் ஃபிலிம் நான் சொல்லுவேன். அதுல 2 படங்கள் அழகிய தமிழ் மகன் அண்ட் தலைவா. அழகிய தமிழ் மகன் ஃபிளாப்பான படம் தான், ஆனா ஒஸ்டான படம் இல்ல. ஹீரோக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் கனவுல வரும். இந்த மாதிரி ஹாலிவுட்ல நிறைய பிளாட் நம்ம பார்த்திருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் கூட சொல்லலாம். அந்த கான்செப்டை தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஹீரோ வெர்சஸ் வில்லன் கிளாஷை வச்சு பெர்ஃபெக்ட்டா காமிச்சிருப்பாரு டைரக்டர் பரதன். அடுத்து தலைவா. தலைவா ஏன் அண்டர்ரேட்டட்னு எல்லாருக்கும் தெரியும். படம் நிறைய பிரச்சனையால தமிழ்நாட்டுல மட்டும் லேட்டா ரிலீஸ் ஆச்சு. தலைவா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க அமலாபால் போர்ஷன்ஸ் தான் இந்த படத்தை கொஞ்சம் டிராக் ஆகிடுச்சு. இன்டர்வல் கிட்ட விஜய் கைக்கு கத்தி வரும். அந்த சீன்ல இருந்து இந்த படம் பீக் ஃபார்முக்கு போயிடும். அழகிய தமிழ் மகன் அண்ட் தலைவா இது ரெண்டும் அண்டர்ரேட்டட் தான். ஆனா இதுல நிறைய ஃபிளாஸும் இருக்கு. ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசனும் இருக்குன்னு சொல்லலாம். பட் பிளாக் பஸ்டர் ஆகியிருக்க வேண்டிய ஒரு படம் ஆவரேஜ் ஹிட் ஆகி அண்டர்ரேட்டட் ஆயிடுச்சு. அதுதான் வேலாயுதம். இந்த படத்தோட ஒர்த் என்னங்கிறது ஒன்லைன் வச்சே சொல்லிடலாம். ரிப்போர்ட்டரா இருக்க ஜெனிலியா ஒரு ஹியூமன் டிராபிகிங் கிரைம் வீடியோ எடுக்கும்போது அவங்க கிட்ட மாட்டிப்பாங்க. ஜெனிலியாவை கொல்ல வந்தவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துருவாங்க. இவங்களை கொன்னது ஒரு சூப்பர் ஹீரோ வேலாயுதம் அப்படின்னு ஜெனிலியாவை ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணி உருவாக்கி இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு கிராமத்துல இருந்து இன்சூரன்ஸ் பணம் வாங்க வந்த விஜய் கேஷுவலா பண்ற விஷயம்லாம் ஜெனிலியா உருவாக்குன சூப்பர் ஹீரோ வேலாயுதம் கூட கனெக்ட் ஆகும். ஆனா அது அவருக்கே தெரியாது. இந்த ஒரு ஒன்லைனே போதும் இந்த படத்தை நம்ம பயங்கரமா கொண்டாடி இருக்க. நல்ல காரியம் பண்ணிட்டு பேர் சொல்லாம போறீங்களா? உங்க பேர் என்ன? வேலு வேலாயுதம். இந்த லிஸ்ட்ல இருக்க முக்காவாசி படம் அண்டர்ரேட்டட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் தப்பான டைம்ல ரிலீஸ் ஆனது தான். விஜய் பேட் ஃபேஸ்ல இருக்கும்போது வேலாயுதம் ரிலீஸ் ஆச்சு. பேட் ஃபேஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன 2 படங்கள் காவலன் அண்ட் வேலாயுதம். இது 2 படமும் ஹிட் தான், ஆனா பெரிய ஹிட் ஆகல. அந்த பிளாக் பஸ்டர்ங்கிற ரிசல்ட் வர்றதுக்கு காவலன் வேலாயுதம்னு 2 ஹிட், நண்பன்கிற ஒரு சூப்பர் ஹிட், அதுக்கப்புறம் தான் தளபதிக்கு துப்பாக்கிங்கிற பிளாக் பஸ்டர் அமைஞ்சது. சோ இந்த படம் தான் தளபதி விஜயோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம். இன்னைக்கு தமிழ்நாடே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற வேலாயுதம்.
ஃபைனலா கமல் சாரோட அண்டர்ரேட்டட் ஃபிலிம் பத்தி பார்ப்போம். தமிழ் ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல, இந்தியன் சினிமாலே அதிக அண்டர்ரேட்டட் படங்கள் வச்சிருக்க ஒரு ஆக்டர் கமல் சார். 2000க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஹே ராம், அன்பே சிவம், ஆளவந்தான், உத்தம வில்லன் நிறைய படங்கள் அண்டர்ரேட்டட் தான். அதுல அன்பே சிவம், ஆளவந்தான், ஹே ராம்க்குலாம் இப்போ நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. இனிமே நிறைய பேர் பார்க்காம கூட இருக்க ஒரு கல்ட் ஃபிலிம் தான். உத்தம வில்லன்ல ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் வேற லெவலா இருக்கும். அவார்டு வாங்குறதுக்குனே எடுக்கிற சில படங்கள் இருக்கும். அந்த கேட்டகரியில சேர்ந்த ஒரு படம் இது. கமல் சார் தான் இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்ட் பண்ணது ரமேஷ் அரவிந்த். ஃபேமிலி பத்தி யோசிக்காம சினிமா பணம் சம்பாதிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அஃபேர் வச்சுட்டு நிறைய கில்ட்டியோட சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஆக்டருக்கு சாக போறங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கில்ட்டியை சரி பண்ணி எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபையான லைஃப்ல சாக போறாரு அப்படிங்கறதான் உத்தம வில்லன். கமல் சார் சினிமாக்காக போட்ட எஃபர்ட்ஸ் அண்ட் அவரோட மொத்த லெகசியும் டிஃபைன் பண்ற மாதிரி ஒரு படம் இருக்குன்னா அது உத்தம வில்லன் சொல்லலாம். நான் சொல்லும்போது கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி இந்த படமும் தியேட்டர் மெட்டீரியலாம் இல்ல. கண்டிப்பா தியேட்டர்ல உட்கார்ந்து இந்த படம் பார்க்க முடியாது. அதையே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதனாலதான் இந்த படம் ஃபிளாப்போ ஆச்சு. பட் லேக்லாம் யோசிக்காம பொறுமையா ஒரு தடவை உட்கார்ந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய கல்ட் ஃபிலிம்னு தெரியும். கமல் சார் ரைட்டிங்ல எவ்வளவு பெரிய ஜீனியஸ் அப்படிங்கறது இந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அவ்வளோதான் டாப் 13 தமிழ் ஆக்டர்ஸோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ஸ். இந்த வீடியோவில் நான் சொன்ன அண்டர்ரேட்டட் படங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லிஸ்ட்டில் இருக்க உங்கள் ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.